தமிழ்நாடுடைய நிதி நிலைமையை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே தொடர்ந்து இருந்தால் அரசு ஊழியர்களுக்கு கூட சம்பளம் கொடுக்க முடியாத நிலை ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் வளம் வந்திருக்கு. சரி, இந்த நேரத்தில் இதை வந்து தடுக்கக்கூடிய, இதை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு திறமையான ஆட்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் குறிப்பிடத்தகுந்த ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தான். இப்போ வந்து அவர் ஐடி துறை அமைச்சராக தமிழ்நாட்டில் இருக்காரு. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி அவர் தான் வந்து நிதித்துறை அமைச்சராக இருந்தார். இவர் நிதித்துறை அமைச்சராக இருந்தபோது தான் கடந்த அதிமுக ஆட்சியில் வாங்கப்பட்ட அதிகப்படியான கடன்கள், அதற்கு கடன் வாங்கி வட்டி கட்டினது, இது மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கவும் வருவாய் பற்றாக்குறையை போக்குறதுக்காக பல நடவடிக்கைகளை எடுத்தார். அதுவும் இல்லாமல் நிறைய துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை செலவு செய்யாத அப்படியே வச்சிருந்த அந்த பணங்களை கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய்க்கும் மேலான பணங்களை திருப்பி எடுத்தாரு. அதுமாரிலாம் எடுத்தது மட்டும் இல்லாமல் வருவாய் பற்றாக்குறையை குறைச்சாரு அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ அரசு ஒரு திட்டம் ஒன்று போடுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் வச்சிங்களேன், அப்போது இவ்வளோ ரெவென்யூ வரும் அரசுக்கு. வந்து இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் இதெல்லாம் செயல்படுத்தினா நம்மளுக்கு 40,000 கோடி அப்படின்ட்டு வருமானமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வரதே வந்து பார்த்தீங்கன்னா 30,000 கோடி தான் வரும். அப்போ 10,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா வருவாய் பற்றாக்குறை. அது வந்து பெரும் அளவில் வந்த அந்த ஓரிரு வருடங்களிலே அதை தவிர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். இவர் முதல்ல இந்த ஜிஎஸ்டி கூட்டம், அதுவும் இல்லாமல் மத்திய அரசுடைய கூட்டங்களில் கலந்துக்கு போகும்போது அவருக்கும் மத்திய அரசுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கடுமையான மோதல் போக்கே இருந்தது. காலங்கள் செல்ல செல்ல இவருடைய ஆர்வத்தையும் அது மட்டும் இல்லாமல் இவரோட செயல்படுற அந்த விதத்தையும் பார்த்து இவர் வந்து உண்மையிலே ஒரு மாநில வளர்ச்சிக்காக தான் செயல்படுறாரு அப்படின்றதுனால அவங்க பர்சனலாக, அதாவது இப்போ இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் முக்கியமான மத்திய அரசுடைய டேட்டாக்கள், அதாவது அவங்ககிட்ட இருக்கிற தரவுகள்லாம் கொடுக்கறது. இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் தகுதியான பயனாளர்கள் யாருன்றது கண்டுபிடித்து ரொம்பவே சிரமமாக இருந்துச்சு. அப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து யார் யார் வருமான வரி கட்டுறாங்க, யார் யார் கார் வாங்கியிருக்காங்க, இது மாதிரியான முக்கியமான இந்த பண விவரம் சார்ந்த விவரங்கள் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கிட்ட தான் இருக்குது. குறிப்பாக அதுவும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கிட்ட இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிகிட்ட தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு மாநிலமும் அந்த தகவலை வாங்கினதே கிடையாது. ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அவருக்கு இருந்த அந்த பேச்சு திறமை, அதுவும் இல்லாமல் டைரெக்டாக போய் பல முறை ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ் செக்ரட்டரி அவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து அந்த டேட்டாவை இந்தியாவில் இது வரைக்கும் இருக்கிற எந்த மாநிலமும் இதுக்கு முன்னாடி வாங்கினதெல்லாம் அவர் வாங்கி எடுத்துகிட்டு வந்து ஒரு சில டேட்டாக்கள்ஸ்லாம் வந்து சாஃப்ட்வேரில் போட்டு ரேஷன் கார்டோடைய டேட்டாவை வச்சு பிரித்து இவ்வளோ பேர் கொடுக்கலாம் அப்படின்ற அந்த முடிவுக்கு வரைக்கும் வந்தார். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் நிதித்துறையில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் அப்படின்ட்டு சொல்லலாம். எது எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் நிதி அமைச்சராக இருந்து மாறுறதுக்கு முன்னாடி இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்காக சில ஆயிரம் கோடிகளையும் முன்னாடி எடுத்து வச்சுட்டு போனார் அப்படின்ற அளவுக்கு அவரோட நிதியை வந்து திறமையாக கையாண்டார் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கக்கூடிய இந்த நெருக்கத்தின் காரணமாக, அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பர்சனலாகவே நிறைய ஃபண்ட்ஸ்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க. இவர் எப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்து இவரை தூக்குனாங்களோ அப்போலேருந்து ஃபண்டை கொடுக்கறத மத்திய அரசை வந்து நிப்பாட்டிட்டாங்க. குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நான் சொல்ல போகிற இது தகவல் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படாத தகவல், அதாவது செவி வழியாக கேட்ட தகவலை கண்டி ஒரிஜினலாக எங்கேயும் வந்து ரெக்கார்ட் பண்ணலை, இல்லை எந்த ஒரு பதிவும் இதுக்கான ஆதாரமும் இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க. அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை நீங்கள் எக்காரணத்து கொண்டும் மாற்றாதீங்க. ஏன்னா அவர் அப்படியே தொடர்ந்தாதான் தமிழ்நாடுடைய நிதி நிலைமை மேலே முன்னேறும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வந்து சொல்லியிருக்காங்க. பழனிவேல் தியாகராஜன் நிதி அமைச்சராக தொடர்ந்தாதான் தமிழ்நாடுடைய நிதி நிலைமை சீராகும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் சில ஆடியோக்கள் சர்ச்சையின் காரணமாக அவர் வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்துடைய நிதி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட இந்த வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 90,000 கோடி கடன் வாங்க போகிறாங்க. இது மாநிலத்துடைய கடனோட சுமையை அதிகரிக்கும். இது எதில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலைவாசி ஏற்றம் ஏற்படலாம். குறிப்பாக வந்து பால், மின்சாரம், அதுக்கப்புறம் வரி விதிப்பு இதெல்லாம் ஏற்றப்படலாம் அப்படின்ற அளவுக்கு
செய்திகள் வரலாம் எதிர்காலத்தில். ஏன்னா நிதி நிலைமை இப்படியே போயிட்டு இருந்தால் அந்த நிலைமையை நோக்கி தான் போகணும். ஆளும் அரசு வந்து ரொம்பவே வந்து என்னதான் அவங்க உங்களுக்கும் பிடிஆருக்கும் ஸ்டாலினுக்கும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய நலனை கருதி மீண்டும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை நிதி அமைச்சராக ஆக்கணும். அவர்களுக்கு வந்து கோப்புகளை கையாள சுதந்திர உரிமையை அளிக்கணும். ஒரு 5-6 வருஷத்துக்கு நிதியை அவர் சரியான முறையில் மேனேஜ் பண்ண விடணும். அப்போ தான் வந்து தமிழகத்துடைய நிதி நிலைமை சீராகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிதி நிலைமை சீரானால் தான் மக்கள் மேலே வந்து கூடுதல் வரி சுமை, கூடுதல் விலையேற்றம், விலைவாசி ஏற்றம் இருக்கவே இருக்காது. அதற்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் வேணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். சரி, அவரை விட்டால் திறமையான அதிகாரிகள் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிதின்றது வந்து ரொம்பவே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். அது ஏற்கனவே கையாண்டவங்களை தான் வச்சு செய்யணும். ஏற்கனவே சரியாக கையாண்டவங்களை வச்சு செஞ்சுருந்தா இந்த நிலைமையை நோக்கி இப்போ வந்திருக்காது. யாரோ ஒருத்தர் தவறாக கையாளுறதா நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படிதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் எடுத்துகிட்டு வந்தால் மீண்டும் அவரை நிதி அமைச்சராக எடுத்துகிட்டு வந்தால் உடனே சரியாகாது. அதுக்கான வழிகளும் இல்லை. ஒரு 5 வருடங்கள் எடுக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது.